கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வாஞ்சையாயிருங்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சியாக இருக்க வேண்டும். எதற்காக? உலகப் பொருளுக்காகவா? ஆஸ்தியை சேர்ப்பதற்காகவா? உலகப் பொருளினால் சிநேகிதரை சேர்ப்பதற்காகவா? இல்லை இல்லை. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சிக்க வேண்டுமாம். வேத வசனம் பேதையை ஞானியாக்குகிறது. தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெள்ளி தேனிலும் மதுரமானது. யாருடைய ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது, யாருடைய வழியில் நாம் நிற்கக்கூடாது, யார் உட்காரக்கூடிய இடத்தில் உட்காரக்கூடாது என்பதை குறித்து தெளிவாக விளக்கி கூறப்பட்டுள்ளது. சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா கூறுகிறார், அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன் என்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க சற்று தாமதம் ஏற்பட்டால் அக்குழந்தை பாலுக்காக கதறி அழும். பால் கொடுக்கும்போது எவ்வளவு ஆர்வமுடன் குடிக்கிறது என்று நமக்கு தெரியும். நாம் வேதத்தை இவ்விதம் ஆர்வமுடன் வாசிக்க வேண்டும். வேதம் வாசிக்க ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வைத்து தியானிக்க வேண்டும். ஒழுங்காக பால் குடிக்காத குழந்தைக்கு வளர்ச்சி குறைவது போல வேத தியானம் செய்யாத விசுவாசி என்ற பெயர் பெற்ற தேவ பிள்ளைகளும் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியாது. வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடறுதல் இல்லை. இடரலற்ற அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். எதிலே வாஞ்சிக்க வேண்டும்? வேத வசனத்தில் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது உலக ஆஸ்தியும் சம்பாத்தியமும் எங்களை தேடி வரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.